இந்த மாலை வேளையில் நம்ம தியானிக்க இருக்கிற தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். சொல்லுங்க, இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு வல்லமையானது, அதை குறித்து தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு வல்லமையானது, என்னென்ன அற்புதங்கள் செய்யும் என்பது குறித்து தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும், கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். பழைய ஏற்பாட்டில் சரிங்களா, கடவுள் நம்ம பாலைவனத்திலேயோ பாலைவனுக்கு முன்பாக மோசேக்கு காட்சி கொடுக்கும்போது மலை மேலே எரிகிற நெருப்பாகவோ இல்லை மேக சமமாகவோ காட்சி கொடுத்தார். உண்மையா இல்லையா? அதே இது புதிய ஏற்பாட்டில் வருகிற போது ஆண்டவர் ஒரு உடலை ஏற்பாடு பண்ணார். ஏன் அந்த உடலை ஏற்பாடு பண்ணார்னா, பழைய ஏற்பாட்டில் பாவத்துக்கு பரிகாரமாக ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போகணும் கோயிலுக்கு. என்ன கொண்டு போகணும்? ஆட்டுக்குட்டி. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க ஆண்களும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது எருசலேம் தேவாலயத்துக்கு போகணும். போகிற போது வெறுங்கையோடு போகக்கூடாது, கையில் என்ன கொண்டு போகணும்? ஆட்டுக்குட்டி கொண்டு போகணும். அப்போ அந்த குருவானர்கிட்ட காமிச்சு அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்று என்பதை குருவானர் உறுதி செஞ்ச பின்னாடி அந்த ஆட்டுக்குட்டி தலைமையில தன் கைகளை வைத்து ஒரு வருஷமாக செஞ்ச எல்லா பாவத்தையும் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த குருவானவர் அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி அந்த இரத்தத்தை எடுத்து ஈசோப்பிலால் நினச்சி அந்த கொண்டு வந்தவர் மேலே தெளிப்பார். மீதி இரத்தத்தை அந்த பலி பீடத்தை சுற்றிலுமாக ஊற்றுவார். அது பாவ பரிகார பலி. நீங்கள் செஞ்ச அந்த பாவத்துக்கு பரிகாரமாக அந்த ஆட்டுக்குட்டி வெட்டப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அந்த இரத்தம் உங்கள் மேலே தெளிக்கப்படுறதுனால உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எப்போ செஞ்ச பாவங்கள்? கடந்த வருடத்தில் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ வருஷம் அந்த வீட்டினுடைய ஆண்மகன் எங்கே போகணும்? கோயிலுக்கு போகணும். போகிறப்ப என்ன கொண்டு போகணும்? ஆட்டுக்குட்டி கொண்டு போகணும். ஆனால் இப்போ எல்லாம் அப்படி தேவையில்லை இல்லைங்களா? தப்பிச்சோம் இல்லைங்களா? இல்லாட்டி ஆட்டுக்குட்டிக்கே எவ்வளோ பட்ஜெட்டு. அப்போ புதிய ஏற்பாட்டில் என்னென்னா, இயேசு கிறிஸ்து தான் அந்த புது ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து தான் நமக்காக கல்வாரியில் பலியாக வெட்டி பலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் தன் மகனை இந்த உலகத்துக்கு கடவுள் அனுப்புகிற போது மனித உடல் எடுக்க வைத்தார். அதனால தான் ஆண்டவர் பலியையோ காணிக்கையோ நீ விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்காக என்று என்ன செய்தார்? ஆயத்தம் செஞ்சார். அது இயேசு கிறிஸ்து என்ற உடல், கன்னிமரியாள் வழியாக பிறந்த ஒரு உடம்பு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, எபிரேயர் 9:22 சொல்வார், உண்மையிலே திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால தான் தூய்மையாக்கப்படுது. தூய்மையாக்கப்படுது எதில்? இரத்தத்தினால. எல்லாமே நீங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் பாடலாம், ஆண்டவருக்குரிய எல்லா ஆலயத்தில் இருக்க எல்லா பொருட்களுமே அந்த இரத்தத்தை தெளித்து தான் தூய்மையாக்குவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதே போல் மக்கள் மேலே இரத்தத்தை தெளித்து தான் என்ன செய்வாங்க? தூய்மையாக்குவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கென்று இயேசு கிறிஸ்து பலியானதுனால அவருடைய இரத்தத்தினால, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால அல்ல, யாரோட இரத்தத்தினால? இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால நமக்கு என்ன உண்டு? பாவ பரிகாரம் உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ரோமையர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நம்ம படிக்க கேட்போம். ரோமையர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாய் பரிகாரமாகும்படி விண்ணக தந்தை இயேசுவை நியமித்தார். யாருடைய பாவத்துக்கு பரிகாரம்? யாருடைய பாவத்துக்கு? சத்தமா சொல்லுங்க. யாருடைய பாவத்துக்கு? நம்முடையது இல்லை, என்னுடையது. பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? கூட்டாஞ்சோறு இருக்கக்கூடாது, நம்முடைய பாவம்.
சரிங்களா? நம்முடைய பொண்டாட்டி, நம்முடைய புருஷன் அப்படி சொல்ல முடியுமா? நம்முடைய சொத்து சொல்ல முடியுமா? முடியாது. அதே போல என்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் என்னது? இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அவர் சிந்திய ரத்தம். அதனால தான் கடவுளுடைய விருப்பம் அது தம் மகனை பாவத்துக்கு பரிகாரமாக ஏற்படுத்தணும். அதுதான். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் அவரோட நம்பிக்கை கொள்றோமோ அவங்களுக்கெல்லாம் அவர்தான் பாவத்தின் பரிகார பலி. யாரெல்லாம் நம்பிக்கை, யார் மேல? இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை. கல்வாரி சிலுவையில் தன்னை பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை. அவர் சிந்திய இரத்தத்து மேல நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் இரத்தத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது, காசு கொடுத்து வாங்க முடியாது. கேட்டுச்சா? நான் கோயிலுக்கு வந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் காணிக்கை போட்டிருக்கேன், ரத்தத்தை கொஞ்சம் கொடுக்கணும், கொடுக்க மாட்டார். இயேசுவின் ரத்தம் விலை மதிப்பெற்றது, விலையேறப்பெற்றது. அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு காசு கொடுத்தாலும் அதை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அது ஈவு, கொடையாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால தந்தையாம் கடவுள் மனிதர்களாகிய நம்ம, பாவிகளாகிய நம்ம கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றி இருக்கிறார். கேட்டுச்சா? கேட்கலையா? கேட்டுக்கங்க. நான் திருவிழா கொண்டாடுறதுனால அல்ல, 2 மாலையை வாங்கிட்டு வந்து போடுறதுனால அல்ல, கையில் வரப்ப 4 மெழுகுதிரியை பிடிச்சிட்டு வர்றதுனால அல்ல. சரிங்களா? திருவிழாவுக்கு சாமிக்கு என்ன வாங்கிட்டு கொடுப்பீங்க? பட்டு. அந்த பட்டு இடுப்பில் கட்டுறதுக்கு அளவுக்கு பெருசாக இருக்குதா? யாராவது ஒரு ஏழை கொடுத்து இடுப்பில் கட்டிக்கான்னு சொல்ல முடியுதா? இல்லை. தினூடு அதை வாங்கிட்டு வந்து நான் கடவுளுக்கு பட்டு போடுறேன்னு ஏமாத்துறது. சரிங்களா? அப்படிலாம் ஏமாற்ற முடியாது. சரிங்களா? இன்னொன்று, நம்ம பகுதியில் என்ன செய்வோம்? எங்கே வேகமாக போவோம்? தவ காலத்தில் எங்கேயோ போவோமே, சும்மா போகாமல் பெரிய மரத்தை பார்த்து வெட்டி எடுத்து சிலுவையை ஆக்கி ஊரே சேர்ந்து தூக்கிட்டு போவோம். எங்கே தூக்கிட்டு போவோம்? கேட்கல. ஏறுறப்ப என்ன பாட்டு பாடுவோம்? பொன்மலை. இறங்குறப்ப என்ன பாடுவோம்? பாடுவோம். சரிங்களா? ஒரு பெரிய சிலுவையை டன் கணக்கில் செஞ்சு ஊரே சேர்ந்து ஒரு மலை மேலே தூக்குறது ஈஸியா, பாவத்தை விடுறது ஈஸியா? நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா? இதெல்லாம் வழக்கம், ஊர் வழக்கம். என்ன செய்யணும்? பெரிய சிலுவையை சேர்ந்து ஊரே சேர்ந்து திருப்பி மேலே வச்சுட்டு வந்துடணும். சரிங்களா? ஏமாற்ற முடியாது. கடவுளுடைய கட்டளையை மனித கோட்பாடுகளாக ஏமாற்ற முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இதுக்கு அது ஒத்து வராது. கடவுள் அப்படி என்றைக்குமே கேட்கல. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? சரிங்களா? சில பேர் வெள்ளிக்கிழமைனா சிலுவை பார்த்து நான் சிலுவை நானே சுமப்பேன். தேவையில்லை. ஒரே ஒரு ஆள் சமந்துட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி சமத்துட்டார். நீங்கள் சமக்க வேணாம், இந்த நடிப்பே வேணாம். கேட்டுச்சா கேட்கலையா? இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒத்து வராது. எது ஒத்து வருமோ அதை மட்டும் செஞ்சால் போதும். எதை அவர் கேட்குறாரோ அதை செஞ்சால் போதும். கேட்காத ஒன்று புதுசாக செய்ய வேணாம். மனிதர்களுடைய பக்தி முயற்சி பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். அது உன் பாவத்துக்கு மன்னிப்பாகாது. அது உன்னை பரிசுத்துக்கும் கொண்டு போகாது. இன்னைக்கு பூசையில் கூட சாமியார் சொன்னார், கடைசியாக 40 நாள் பயபக்தியாக இருப்போம், 41ஆம் நாள் சேத்துல கிடப்போம். இல்லையா? நம்ம திண்டுக்கல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். திண்டுக்கல்லாம் எல்லாருமே சாமி போட்டு எங்கே போவாங்க? கேட்கல. எங்கே போவாங்க? திண்டுக்கல் வட்டாரத்தில் சாமி போட்டாங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போவாங்க. சரிங்களா? அந்த நாள் 7ஆவது நாள் வேளாங்கண்ணிக்கு சேரணும். 6ஆவது நாள் நைட்டு குடும்பமே எல்லாத்தையும் மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டு பஸ்ஸில் போகும். ஒவ்வொரு கூட்டமாக காலையில் விடியிறப்ப தான் கரெக்டாக வேளாங்கண்ணி பக்கத்தில் பஸ்ஸு போகும். ஒவ்வொரு கூட்டமாக தேடிகிட்டே போகிறோம். நம்ம ஊருக்காரங்களா நம்ம ஊருக்காரங்க வந்து பஸ்ஸை நிறுத்தியா
எல்லாரும் பஸ்ஸில் முக்காசி பேர் ஒரே ஊருக்காரங்க. நிறுத்த வச்சு ஆளுகளை பார்த்துன்னு காலில் தொட்டு கும்பிட்டு சரிங்களா. அந்த ஆள் அந்த பர்டிகுலர் இடத்த வந்தோடனே பாட்டில் உள்ள வாங்கி வச்சுருப்பார், அது வேறு விஷயம். அந்த வேளாங்கண்ணி ஆர்ச்சி வந்தோடனே இன்னும் 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஊர் ஆளுங்க எங்கே போடுவாங்க, வேளாங்கண்ணி கடற்கரையில் அடித்து பிடிச்சி உருண்டு பிறண்டுக்கிட்டு இருக்குங்க சரிங்களா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 மணி தேவாங்க மாதிரி உட்காந்துருக்கோம். என்ன இருந்ததெல்லாம் குடிச்சு விட்டாரு அடித்து வாங்கி. இப்போ ஊருக்கு போக காசு இல்லை, நம்ம அங்கே தெரியாமல் நடந்து போகக்கூடாது. இதுக்கு எதுக்கு சாமி போடணும் 40 நாள் சரிங்களா. காலையில் அதுவும் போய் காலைல பஸ்ஸு சேர்ந்து சேராமல் காலில் விழுந்து சாமி சாமி. இப்போ என்ன அது சாமி ஆசாமி ஆகிப்போச்சு சரிங்களா. இது தேவையா? இது போன்ற பக்தி முயற்சிகள் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஏன்? உள்ளத்தில் மாற்றமே இல்லை, வெளிப்புறமாக 40 நாள் சும்மா அது ஒத்து வருமா? ஒத்து வராது. இந்த 40 நாள் பக்தி முயற்சி நல்லதான், நல்லது. எந்த ஒரு செயலையும் 40 நாள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக செய்யலாம். எந்த ஒரு கெட்ட பழக்கத்தை 40 நாள் செய்யலையோ அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுறலாம், அதை தொடரணும் அவசியம் இல்லை. அதுக்கு தான் இந்த 40 நாள், சும்மா கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ மனிதர்களை கடவுளுக்கு ஒப்புரவாக்குவதுக்கு ஒரே ஒரு முறை, இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தம், வேறு வழி இல்லை. நாம் செய்கிற பக்தி முயற்சி அல்ல, இயேசு கிறிஸ்து சிந்திய ஒப்புயர்வு இரத்தம் தான் என்ன கடவுளுக்கு உகந்தவங்களாக மாற்றும், வேறு வழியே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறையாக தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயோராக்கப்பட்டிருக்கிறோம். யார் சிந்திய இரத்தம்? ஒரே ஒரு முறை கல்வாரியில் இயேசு சிந்திய இரத்தத்தினால நீங்கள் நான் வானத்துக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறோம். யாருடைய செயல் இது? யாருடைய செயல்? யாருடைய செயல்? இயேசு கிறிஸ்துடைய செயல். எப்படி? கல்வாரியில சிலுவையில் அவர் சிந்தி இரத்தம், அதனால நம்ம என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? தூயவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம திருவிழா பேரை சொல்லி ஆடை மாடை வெட்டி நாமே சமைச்சு நாமே சாப்பிட்ருவோம் சரிங்களா. இதில் நம்மளுக்கு வேறு பெருமை வேறு இல்லையா? கோயிலுக்கு காணிக்க சரிங்களா. எங்கள் ஊர் திருவிழாக்கு நாங்கள் 16 ஆடு வெட்டினோம், 20 ஆடு வெட்டினோம், 300 ஆடு வெட்டினோம், 400 ஆடு வெட்டினோம். இதெல்லாம் எங்கே? திண்டுக்கல்லேருந்து வர்றது இல்லையா? திண்டுக்கல்ல மங்கமனத்தில் ஆடு வெட்டு, மாரம்பாடியில் ஆடை வெட்டு சரிங்களா, முத்தலகுப்பட்டி ஆடு வெட்டு சரிங்களா, சிறுநாயகம்பட்டியில் வெட்டு ஆடு. எங்கள் ஊர்லெலாம் ஆடையும் கோலையும் வெட்டி போட்டு அப்படியே கொதிக்க வச்சு எல்லாருக்கும் சோறு போடும் சரிங்களா. அதை அடித்து பிடிச்சி சரிங்களா. அதில் பெருமை அது இல்லை. இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால நம்மளுக்கு என்ன உண்டு? பாவ மன்னிப்பு. ஒரே ஒரு முறையாக அவர் கல்வாரியில் சிந்திய இரத்தம் என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவி தூய்மையாக்கும். இது வரைக்கும் பிறந்தவங்க, இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க, இனிமேல் கடைசி மனுஷன் இந்த பூமியில் பிறந்த மனுஷன் வரைக்கும் அவர் ஒரே ஒரு முறையாக கல்வாரியில் சிந்திய இரத்தத்தினால எனக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? பாவ மன்னிப்பு உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற வழியே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும், அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினும் நம்மை தூய்மைப்படுத்தும். பாவம் சாதாரண பாவமாக இருந்தாலும் சரி, சாதாரண பாவமாக இருந்தாலும் சரி, எல்லா பாவத்தையும் இயேசு சிந்திய இரத்தத்தினால தூய்மையாக்கப்பட்டுருவார். கேட்டுச்சா? யாருனால நான் தூய்மை ஆகிறேன்? இயேசு சிந்திய இரத்தத்தினால. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த இரவில் ஆண்டவர் சொன்னார், குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, அதை வெட்டி என்ன செய்யணும்? இரத்தத்தை எடுத்து
வீட்டின் நிலைகளிலும் கதவுல என்ன செய்யணும்? பூசி வைக்கணும். வீட்டுக்குள்ளே யார் இருக்கிறான்றது முக்கியம் இல்லை. அந்த வீட்டை அந்த கொலை செய்கிற வானதூர் கடந்து போகிற போது வீட்டை பார்ப்பார், வீட்டு நிலையை பார்ப்பார். வீட்டில் ரத்தம் என்ன இருக்கணும்? ரத்தம் இருக்கணும். ரத்தத்தை பார்த்தார்னா தப்பிச்சார். யார் வீட்டில் ரத்தம் இல்லையோ அந்த ரத்தம் இல்லாத கதவு நிலைகளை, ரத்தம் இல்லாத வீட்டுக்குள்ளே இருக்கிற தலைச்சன் பிள்ளை, மனிதனுக்கு பிறந்த தலைச்சன் பிள்ளையும் அதே போல் விலங்குகள், அந்த அந்த அவங்க வளர்க்குற ஜீவராசிகள், ஆடு மாடு கோழி ஒட்டகம் எதுனாலும் அதனுடைய தலைச்சன் விலங்கையும் கொண்டு போட்டுவார். அந்த ஒரே இரவில் எகிப்து முழுவதும் அழுகுரல், எல்லா வீட்டிலையும் சாவு இருந்துச்சு. இஸ்ரேல் மக்கள் பகுதியில் சாவே இல்லை. ஏன்? ரத்தம் இருந்ததுனால விட்டுட்டார். ரத்தம் இல்லாட்டி சாவு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அந்த ரத்தம் தான் அடையாளமாக இருந்துச்சு. அதே போல் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவத்தையும் என்ன செய்யும்? கழுவி சுத்திகரித்து புதிய மனுஷனா மாற்றிடும், பரிசுத்தவானா மாற்றிடும். அதுதான் இயேசுவின் ரத்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ இந்த ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் பயன்படுத்தணும். இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தை என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளம் பாதவரை ஊற்றி கழுவி சுத்திகரிக்கிறேன். என்னுடைய உடல், என்னுடைய ஆன்மா, என்னுடைய ஆவிய 3 நிலைகளும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுக்கணும். கேட்டுச்சா கேட்கலையா? அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்த உடனே முதல்ல உங்களை கழுவி சுத்திகரிச்சுட்டு உங்களுக்குரிய வீடு, மனைவினா கணவன், என் கணவனுடைய உடல் ஆன்மா ஆவி, பிள்ளைகளுடைய உடம்பு ஆன்மா ஆவிய இயேசு ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து தூய ஆவியால் நிரப்புறேன். என்னுடைய வீடு, வீட்டினுடைய எல்லைகளை இயேசு ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து தூய ஆவியால் நிரப்புகிறேன். நாங்கள் பயன்படுத்துகிற வாகனம் இயேசு ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து தூயால் நிரப்புறேன். எங்களுக்குரிய நிலம், நிலத்தினுடைய எல்லைகள், நிலத்துக்குள்ளாக இருக்க பயிர் பச்சை எல்லாவற்றின் மீதும் இயேசு ரத்தத்தை ஊற்றி கழுவி சுத்திகரித்து தூயாவினால நிரப்புறேன். சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே போல் எப்பெல்லாம் தோணுதோ திரும்ப 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 இந்த ஜெபத்தை என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டேனும். உன் மேலே இயேசுவின் ரத்தம் இருக்கிறதுனால, உன் குடும்பத்து மேலே இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிற பாதுகாப்பு இருக்கிறதுனால சாத்தான் உள்ள நுழையவே மாட்டான், நுழையவே முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது யார் செய்யணும்? யார் செய்யணும்? இந்த ஜெபத்தை யார் செய்யணும்? எப்போ செய்வீங்க? ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஒரு நாளைக்கு பல முறை செய்யணும். ரத்தம் காயாமல் இருக்க திரும்ப திரும்ப செய்யணும். இது ரொம்ப கஷ்டமா? ரொம்ப எளிது. பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, எபிரேயர் 9:14 சொல்லும், கிறிஸ்துவின் ரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்தனை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. மனசாட்சி, நாம் செய்த பாவத்தினால மனசாட்சி, நம்ம மனசில் இருக்க அழுக்கு மனசாட்சி உறுத்துதுங்க, படுக்க முடியலங்க, தூக்கம் வரமாட்டேங்குதுங்க, பழைய பாவம் ஞாபகப்படுதுங்க, என் மனசாட்சியில் கரை இருக்குதுங்க. அந்த மனசாட்சியை சுத்தம் செய்கிறது என்னது? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். பிரைஸ் தி லார்ட். அப்போ என் உடம்பு சுத்தம் செஞ்சிருது, என் மனசாட்சி என்ன செய்யுது? இயேசு ரத்தம் சுத்தம் செய்யுது. பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லை, ரோமியர் 5:9 சொல்லும், இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கடவுளுக்கு நம்ம உகந்தவர்கள் தகுந்தவர்கள் அல்ல, ஆனால் அவருடைய இரத்தம் நம்மளை விண்ணக தந்தைக்கு ஏற்றவர்களாக மாற்றியிருக்கு. நாம் செய்கிற சின்ன சின்ன ஜபம், தேரை தூக்கிட்டு வர்றது, தப்பு மோளம் அடிக்கிறது, காணிக்கை ஆடு மாடு கொடுத்துறது, 4 மெழுகுதிரி 4 மாலை சாம்பிராணி, அதனால இல்லை. நம்ம விண்ணக தகுந்தைக்கு ஏற்றவங்களாக மாற்றுறது எதுதான்? இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம். வேறு எதுவும் கிடையாது. நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது. இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் நம்மளை விண்ணக தந்தைக்கு உரியவங்களாக மாற்றும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இது மத்தேயு நற்செய்தி 26:28 சொல்லும், இது எனது உடன்படிக்கையின் ரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் ரத்தம். எனக்கு மட்டும் பாவ மன்னிப்பு கிடைக்காது. யாரெல்லாம் இயேசு மீது நம்புகிறாங்களோ, அவர் இரத்தத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறாங்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்குமே பாவங்கள் மன்னிக்கப்படும். கேட்டுச்சா கேட்கலையா? யாருக்கு பாவ மன்னிப்பு? எனக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம்
இந்த வானத்துக்கு கீழே இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருக்குமே இயேசுவின் ரத்தம் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது மட்டுமில்லை, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் படிப்போம், ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் சிறந்த முறையில் குரல் எழுப்பக்கூடியது இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் எனக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும். ஆபேலின் ரத்தம் இயேசுவை நோக்கி கூக்குரலிட்டுச்சு. எதுக்கு தெரியுங்களா? ஏன் கூட பிறந்த சகோதரன் என்ன கொன்னுட்டான், அதுக்கு நீதி கேட்டுச்சு. ஆனால் இயேசுவின் ரத்தம் தன்னை கொன்னவங்களுக்காக நீதி கேட்கல. என்ன சொல்லிச்சு? ரத்தம் நாம் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியும் பரிந்து பேசுகிற ரத்தம். யாரோட ரத்தம்? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் நாம் ஒவ்வொருவருக்காகவுமே, நம்ம குடும்பத்துக்காகவும், யாரெல்லாம் பாவத்தில் இருக்கிறோமோ அந்த ஒவ்வொருத்தரும் பாவம் மன்னிக்கப்படும்படியாக தந்தையின் வலது பக்கத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும், திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் சாத்தானை வென்றார்கள். ஆட்டுக்குட்டி சிந்திய ரத்தம் இயேசுவின் ரத்தம், தாங்கள் பகர்ந்த சான்று ஆண்டவருடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் அறிக்கிறதுனால சாத்தான் நம்மை விட்டு ஓடி போவான். சாத்தான் பிடிச்சிருக்கவங்க மேலே நம்ம பயன்படுத்துகிற போது சாத்தான் ஓடி போவான், அவனால் நிற்க முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவர் சொன்ன வார்த்தையை நம்ம திரும்ப 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 சொல்லணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரோமர் 16:20 ஆண்டவருடைய வசனம் சொல்லும், அமைதி தரும் கடவுள் தானே சாத்தானை உங்கள் கால்களின் கீழாக நசுக்கி போடுவார். யாரு? விண்ணக தந்தை சாத்தானை எங்க போடுவாரு? என்னுடைய காலுக்களை நசுக்கி போடுவார். நான் சாத்தானுக்கு பயப்படணுமா, அவன் எனக்கு பயப்படணுமா? யார் யாருக்கு பயப்படணும்? சத்தமா சொல்லுங்க. கேக்குதா கேட்கலையா? கேட்குறீங்களா? காது இருக்கிறவங்க கேட்குறீங்களா? கேளுங்க, இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லப்படாது. நல்லா கேளுங்க. சாத்தான் என் காலுக்கெல்லாம் யார் நசுக்கி போட்டிருக்கா? விண்ணக தந்தை. இல்லாட்டி பயந்துட்டு உட்காந்துருப்ப. அப்படி இல்லை. லூக்கா நற்செய்தி 10:19 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும். என்ன சொல்லும்? பாம்புகளையும் தேள்களையும் மிதிப்பதற்கான அதிகாரம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் இயேசுவின் இரத்தத்தினாலும் தாங்கள் பகன்ற சான்றாலும் ஆண்டவருடைய வசனம் உள்ள இருக்கிற போது, அந்த வசனத்தை சொல்கிற போது அந்த வசனத்துக்கு சாத்தான் பயந்து நடுங்குவான். சாத்தானை வெற்றி பெற முடியாது, ஆனால் வசனத்தை சொல்லி அவனை வெற்றி பெற முடியும். பிரைஸ் தி லார்ட். காலம் தொடங்கினோடனே இயேசு கிறிஸ்துவ பாலைவனத்துக்கு அழைத்து சென்றது. யார் அழைத்து சென்றது? தூய ஆவியானவர். 40 நாள் முடித்தோடனே சாத்தான் சோதிக்கிறவன் வந்தான். அவன் சோதிக்கிற போது அவன் வார்த்தை பைபிள் இருந்தால் எடுத்து பயன்படுத்துவான். சோதனையில் 3 சோதனைகளை, அந்த 3 சோதனையும் இயேசு கிறிஸ்து சாத்தானை வெற்றி பெற்றது பைபிள் இருந்து சொன்ன 3 வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வசனம் தெரியாட்டி சாத்தானை பார்த்தா பயப்படுவீங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வசனத்தை எடுத்து அவனுக்கு எதிராக பயன்படுத்தும்போது அவன் பயந்து ஓடுவான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால எல்லாம் ஞாபகிச்சுங்க, அவரோட இரத்தத்தை பயன்படுத்தணும், ஆண்டவர் சொன்ன வசனத்தை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லை, மத்தேயு நற்செய்தி 10:1, லூக்கா நற்செய்தி 9:1 அப்போஸ்தலரை அழைத்து சாத்தான் மீது அதிகாரம் கொடுத்தார். திரும்பி வந்து சொல்லுவாங்க, உன் பெயரை பயன்படுத்துகிற போது, இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்துகிற போது சாத்தான் பயப்படுறான், ஓடுறான். யாருடைய பெயரை பயன்படுத்துகிற போது? கேட்கல, இயேசு என்ற நாமம். அதனால தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை படிக்கிற போது ஆண்டவருடைய வசனம் சொல்லும், இயேசு என்ற நாமத்திற்கு விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாளம் என்ன செய்யும்? மண்டியிடும். விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாளம் மண்டிடுகிற ஒரே நாமம் யாருடைய நாமம்? இயேசு என்ற நாமம். அதை நம்ம பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். பயன்படுத்தினா தான் சாத்தானை வெற்றி பெற முடியும். இல்லாட்டி தலையை ஆட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே
பெட்டியில் வச்சு கொண்டு போக வேண்டியதான். கேட்டுச்சா கேட்கலையா? ஞாபகம் வச்சுங்க. 1ஆம் கிளாஸ்லேயே 10 வருஷம் படிக்க முடியாது, 1ஆம் கிளாஸில் 30 வருஷம் படிக்க முடியாது. சரிங்களா? ஆமாம், ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, சிறுவ கயிறை மாட்டிக்கிட்டே கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் சொல்லிக்கிட்டே கட்டையில் போகக்கூடாது. அவருடையக்குள்ளே வளர்ந்துருக்கணும், இயேசுக்குள்ளே வளர்ந்துருக்கணும். நேற்று ஆராதனை சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன், கவனமாக அதை பார்த்து படிச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, எபேசியர் 2:13 சொல்லும், ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள், ஆண்டவரை விட்டு தொலையில் இருந்தோம், அறியாமல் இருந்தோம், தெரியாமல் இருந்தோம், புரியாமல் இருந்தோம். ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் ஆண்டவருடைய அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இது யாரோட செயல்? இது யாரோட செயல்? இயேசுவுடைய செயல். கடவுளுக்கு அருகில் கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னது? அவர் சிந்திய இரத்தம். பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் நாம் பார்க்கிற போது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் நம்ம பார்க்கிற போது, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று தெரியுமா? அது பொன்னும் வெள்ளியும் போன்ற அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாசு மறுபற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். எதனால? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால. மூதாதையர் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியாது, கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தாங்களா, கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாங்கன்னு தெரியாது, இஷ்டம் போல வாழ்ந்திருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அவர்கள் வழியாக வருகிற சாபம், ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் செய்கிறது பாவமாக இருக்கும். ஆனால் பெற்றோரோ, அவங்களுடைய அப்பா அம்மாவோ, தாத்தா பாட்டியோ, அவங்களுடைய தாத்தா, அவங்கள்ட்டேருந்து நம்ம தலைமையாக உள்ள வர்றது பாவம் கிடையாது, சாபம். அந்த சாபக்கேடு நம்மளை விட்டு போகணும்னா அது வேற வழி இல்லை. இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால அந்த சாபங்கள் உடைக்கப்படுது. அதனால தான் மரத்தில் தொங்க விடப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள்னு ரோமேல சொல்லும். அவர் மரத்தில் சிலுவையில் தொங்குனதுனால அந்த சாபத்தில் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அப்போ அவர் சிந்திய இரத்தத்தினால நம் மூதாதையர் வழியாக வருகிற சாபங்கள் உடைக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, யோவான் நற்செய்தி 6:56 ஒரு வசனம் நம்ம படிக்க கேட்போம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு திருப்பலிலும் பங்கெடுத்து இயேசுடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் பருகிற போது, உண்கிற போது யாரோடு இணைஞ்சிருக்கிறோம்? இயேசுவோடு இணைஞ்சிருக்கிறோம். நாம் அவரும் ஒன்றாக இருக்கிறோம். நேற்றே சொன்னேன், தந்தையாம் கடவுளும் இயேசு கிறிஸ்துவும் தூய ஆவியானவரும் எங்கே இருக்கிறாங்க? எனக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ நானும் 4 பேரும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லும், நாம் எல்லாரும் தந்தை மகன் தூய ஆவியோடு உள்ளத்தால் இணைஞ்சிருக்கிறதுனால நாம் கடவுளோடு ஒன்றாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் தனி ஒரு ஆள் இல்லை, எனக்குள்ள 3 ஒரு தெய்வம். இதுதான் கிறிஸ்துவ பிள்ளையாகிய நீங்களும் நாங்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் தனி மரம் கிடையாது, எனக்குள்ள யார் இருக்கிறா? 3 தெய்வம் இருக்கிறாரு. அவர் எனக்குள்ள உயிருள்ளவராக இருக்கிறாரு, நான் அவரோடு கூட சேர்ந்து உயிருள்ளவனாக இருக்கிறேன். அப்போ நான் தனி ஆள் கிடையாது. எனக்குள்ள எல்லா வல்லமை பொருந்திய இயேசு எனக்குள்ள இருந்து வெளிப்படணும். அதுக்கு என்ன நான் விட்டு கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்துவ பிள்ளை, அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. அப்படி இல்லாட்டி கடைசி வரைக்கும் வந்தோம், ஜெபம் பண்ணோம், போனோம், வந்தோம், கொஞ்சம் பிச்சை எடுத்தோம், போனோம், இதுக்காக ஜெபம் கிடைச்சது, அதுக்காக ஜெபம் கிடைச்சது, அப்படியே இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டுமே ஆண்டவர்கிட்ட வந்து போகிறதுனால பிரயோஜனம் இல்லை. கேட்டுச்சா? உலக ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் இயேசுகிட்ட வரக்கூடாது. உலக ஆசீர்வாதங்கள் தருவார். முதல்ல எதை தேடணும்? இயேசுவை தேடணும். இயேசு எனக்குள்ளே இருக்கணும், அவர் எனக்குள்ள இருந்து வெளிப்படணும். அதுதான் முக்கியம், அதுதான் வளர்ச்சி, அதுதான் இயேசு கிறிஸ்துக்குள்ள வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்காக தான் இயேசு நம்மளை அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இல்லாட்டி சும்மா சாதாரணமாக வாழ்ந்து செத்து போகாதீங்க. காக்கா குருவி வாழ்றது போல் நம்மள வாழ்ந்து செத்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருந்து வெளிப்படணும்.
அந்த வளர்ச்சி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்குத்தான் அவர் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் என் மேலே, என் குடும்பத்து மேலே இருக்கிற போது எனக்கு சாபமோ பாவமோ பிணியோ கொள்ளை நோயோ மந்திரமோ தந்திரமோ ஏவுதலோ குறி சொல்லுதலோ எதுவும் பலிக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு எதிராக ஒரு வழியாக வர்ற தீமை 7 வழியாக சிதறடிக்கப்படும். இணைச்சட்டம் 28:7. ஏசாயா 54:17 ஆண்டவருடைய வசனம் சொல்லும், யாக்கோப்புக்கு எதிராக செய்யப்பட்ட எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீ எதிரியுடைய நாவை அடக்கி ஆள்வாய். அது கடவுளுக்குரிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினாலும் நாம் சாத்தானை வெல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். எதனால? இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தை திரும்ப திரும்ப அறிக்கையிடுறதுனாலும் சாத்தானை வெல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு. நான் யாரு? மூவொரு தெய்வத்தோடு சேர்ந்து ஒன்றாக இருக்கிற மனுஷன். கடவுளுடைய வல்லமை எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஒரு மனுஷி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதிகாரம் படைத்த வர்க்கம். நம்ம சாதாரண வர்க்கம் கிடையாது. விண்ணையும் மண்ணையும் படைத்து பராமரிக்கிற தெய்வம் எனக்குள்ள இருக்கிறதுனால அதே அதிகாரத்தை பயன்படுத்திக்கிற மனுஷனா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எப்போ பார்த்தாலும் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? கேட்கல. என்ன செய்யக்கூடாது? ஆமாம், சாகர் வரைக்கும் இப்படி இருந்துடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் இப்படி வைக்கல. எப்பயுமே எப்படி வச்சிருக்காரு? இப்படி தான் வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த அதிகாரத்தில் வாழுங்க. சரிங்களா? ஒருபோதும் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் உயிருள்ளவர். பிரைஸ் தி லார்ட். அவர் சிந்திய இரத்தத்தினால விண்ணுலகத்துக்கு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீங்க. தந்தையா கடவுளோட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. உங்களுடைய எல்லா மனசாட்சியில் இருக்கிற எல்லா விதமான குற்றம் குறைய தூண்டுற எல்லா மனசாட்சியும் சுத்திகரிச்சிட்டாரு அவர் சிந்திய இரத்தத்தினால. இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தம் ஆபேல் இரத்தத்தை காட்டி எனக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற இரத்தம். இயேசு கிறிஸ்து இரத்தம் தூரத்தில் இருந்த கடவுள் பக்கத்தில் கொண்டு வந்த இரத்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடி இயேசுவின் இரத்தத்தை இப்போ கரங்களை விரிச்சு பிடிங்க. இயேசப்பா, உம்முடைய பரிசுத்த தூய இரத்தத்தை என் கரங்களில் ஊற்றுவீராக. ஆமேன். தலையில வைங்க. ஏசப்பா, உம்முடைய பரிசுத்த தூய திரு இரத்தம் என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளம் பாதவரை ஊற்றப்படுகிறது. என் உடலையும் என் மனசாட்சியையும் என் ஆன்மாவையும் ஆவியையும் கழுவி சுத்திகரிக்கிறது. ஆமேன். அல்லேலூயா.